ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெத்திப்பூ, அதாவது இட்லிப்பூ செடி. சிவப்பு கலர் இட்லிப்பூ செடி. இதை ஒரு சின்ன நர்சரி தொட்டியில் தான் இருந்தது. அது இடம் காணாமல் அடியில் அந்த வேர் அந்த ஓட்டை வழியாக எல்லா வேருமே வெளியில் வந்துடுச்சு. ஆனால் அந்த சின்ன தொட்டிலேயே பிரான்ச்சஸ் நிறைய வச்சுருந்தது. ஒரு 10 பிரான்ச்சஸ் கிட்ட வச்சுருந்தது. இப்போ தொட்டி காலியானதுனால அந்த தொட்டியிலேருந்து மாற்றி பெரிய தொட்டிக்கு மாற்றி வச்சுருக்கேன். இனிமேல் இது பூக்கள் எப்படி பூக்குதுன்னு பார்ப்போம். இதுக்கு உரங்கள் நிறைய கொடுக்கணும். மண்புழு உரம் வாரத்துக்கு ஒரு நாள் கொடுக்கலாம். காப்பி தூள், டீ தூள் வேஸ்ட்டு கொடுக்கலாம். வெங்காயத்தூளை ஊற வச்சு கொடுக்கலாம். அது மாதிரி கிச்சன் வேஸ்ட்டையும் நம்ம மண்ணுக்குள்ளே தோண்டி புதைச்சி வச்சு அது அதுக்கு உரமாக மாறி நாளடைவில் பூக்கள் நல்லா பெருசாக பூக்கும். அதாவது கலரும் நல்ல திக்கான கலராக இருக்கும். பூக்கள் கலர் நல்லா திக்கான கலராக நமக்கு பூக்கும். இதுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் மண்புழு உரம் கொடுத்தா போதும். மிச்சப்படி நம்ம நீர் உரம் கொடுக்கலாம் நிறைய. அதாவது மோர், தயிர், புளிச்ச மாவு எல்லாமே இதுக்கு உரமாக நம்ம கொடுக்கலாம். இதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு இனிமேல் தான் தெரியும். நம்ம பூக்கள் வைக்க ஆரம்பிக்கலை. நம்ம மழை காலத்துக்கு தான் இதுக்கு பூக்கும்னு நினைக்கிறேன். சீசன் பார்ப்போம் இது எந்த அளவுக்கு பூக்கள் பெருசாக பூக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இட்லி பூவில் மஞ்சள் கலர் பூ ஒன்று நான் வச்சுருக்கேன். ஆனால் அது கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது. பாதி பிரான்ச்சஸ் காஞ்சிருச்சு. மழை விழுந்தால் பழச்சி வருமானு பார்ப்போம். அதோடைய பிரண்டையும் சேர்த்து வச்சுருக்கேன். அதனால் அந்த மஞ்சள் கலர் பழச்சி வருதா பார்ப்போம். இல்லாட்டி வேறு வாங்கி நம்ம புதுசாக வச்சுக்கலாம். இட்லி பூ, தெத்தி பூன்னு சொல்லுவாங்க. இது பெருமாளுக்கு விசேஷம். இந்த பூ இட்லி பூ பெருமாளுக்கு வச்சா ரொம்ப விசேஷம். ஓகே, உங்கள் வீட்டில் இந்த செடி வச்சுருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.